வணக்கம் டீச்சர்ஸ். இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு படித்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர்களுக்கான பதிவு. நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். குறிப்பிட்ட தேதியில் வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் தேர்வுக்கான முதுகலை தேர்வுக்கான அறிவிக்கை வெளியாகும் அப்படிங்கிற செய்தியை நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த பதிவை நம்ம கொடுக்கறது முக்கியம் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் டிஆர்பி இப்போ தான் தீவிரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வழியாக நம்ம பார்க்குறோம். இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு கூட நம்ம டீச்சர்ஸ் சந்தேகப்படலாம். எல்லாத்துக்குமே நம்ம சந்தேகப்படுவோம். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு உண்மை, 2026 தேர்தல் வேறு நடத்த போகிறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ தான் நிறைய சந்தேகங்கள் வரும். இருந்தாலும் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்றை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இப்போ பாருங்கள், முன்னேற்பாட்டு பணிகளில் டிஆர்பி தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். நம்ம ஏற்கனவே ஒரு கொடுத்த பதிவில் 2025 நிறைய பேர் ஓய்வு பெற்றுள்ளார்கள் நமது ஆசிரியர்கள். அதாவது பி பிரிவு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம், கோடிட்டு காட்டியிருந்தோம். அதில் 1915 காலியிடங்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டது நமக்கு சொன்னது தான். வருடாந்திர அட்டவணைப்படி நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு செய்தியும் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலை. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த செய்தியை நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஓய்வு பெற்றதில் பி பிரிவு ஆசிரியர்கள் 5000க்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள். அப்போது நமக்கு முதுகலை ஆசிரியர்களுக்கு ஒரு 1200 800 போஸ்டிங்ஸ் வேக்கன்சிஸ் அனைத்து பாடங்களுக்குமாக நமக்கு கொடுத்து தான் ஆகணும். நிறைய வேக்கன்சிஸ் எல்லாம் இருக்குது, கொடுத்து தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி பாருங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வெளியிட்டுட்டாங்க, வருடாந்திர கால அட்டவணை வெளியிட்டுட்டாங்க. வெளியிடும் பொழுது கொடுத்து தான் ஆகணும். நமக்கு எக்ஸாமும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும், நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணித்தான் ஆகணும். காலதாமதம் ஆனாலுமே பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. இப்போ பாருங்கள், இன்னொரு செய்தியும் கூட நம்ம உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு தகுதி பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் 2005 நினைக்கிறேன், தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியான முதுநிலை ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நமக்கு வேக்கன்சிஸ் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் விடுபட்டு போனதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கலாங்க. பாருங்கள், பள்ளி கல்வித்துறை இயக்குநரக நம்ம சுருக்கமாகவே சொல்லிடலாம். ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்பட உள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை பணியிடங்கள்னு பாருங்கள். தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியான முதுநிலை ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பரிந்துரை பட்டியல் கேட்டு பெறப்பட்டது. இதில் 366 பேர் கொண்ட உத்தேச பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2005-2006 கல்வியாண்டில் முதுநிலை ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பதவி உயர்வு மற்றும் முதுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக 2015-2016 ஆண்டில் பணி வரன்முறை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலும் நம்ம கேட்டிருக்காங்க, அதுவும் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஏதாவது கொஞ்சம் கூட நமக்கு வேக்கன்சிஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். டீச்சர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை செய்தியை நம்பிக்கையோடு எடுத்துக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கான செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் கொடுப்போம். எல்லா சேனல்லையும் கொடுத்தாலுமே நம்ம சேனலில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதற்காகத்தான் நம்ம கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குதுங்க. ஜாயின் பண்ணி தமிழாசிரியர்கள் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்கு. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் குழுவில் சேர்ந்து தேர்வில் சேர வேண்டுமென்றால் தேர்வில் நீங்கள் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தேர்வு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். நன்றி, வணக்கம். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். இன்னொரு செய்தியுடன், இன்னொரு பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.